ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் திருக்குரானில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஅன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். தனக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு எப்படி தயாராக இருக்கிறான் என்றால், நாம உலகத்துல எத்தனையோ பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். சிறிய பாவத்திலிருந்து பெரிய பாவம் வரைக்கும் முடிந்த அளவுக்கு விலகி இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை எப்படி அழைக்கிறான், அடியார்களே என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அப்ப நாம அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஒரு காலம் தயக்கப்படக்கூடாது. அல்லாஹ் இதை மன்னிச்சிருவானா, மன்னிக்க மாட்டானா, இதை மன்னிப்பானா, இதை மன்னிக்க மாட்டானா என்ற எந்த சந்தேகமும் நம்மிடம் இருக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராகத்தான் இருக்கிறான். அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி.